அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்விலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9717850225 7904373 216. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப முக்கியமான வருடங்களாக உங்களுக்கு அமையப்போகுது. 12 வருடங்களுக்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்க போறீங்க. புதுசாக பிறந்து வந்ததை போல இப்பத்தான் உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அப்போது உங்களை பற்றி சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் மே டு மே 24, 25 இந்த ஒரு வருஷம் சூப்பரான ஒரு வருஷமாக உங்களுக்கு அமைய போகிறது. ஏன்னா இதுக்கிடையில் எந்த பயிற்சியும் கிடையாது. காரணம் என்ன? ராசிக்கு கேந்திரத்தில் சனி பகவான், திரிகோணத்தில் ராகு, சப்தமஸ்தானத்திலே குரு பகவான். உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும். விருச்சிக ராசி நேயர்களே, நான் சொன்ன இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு முன்னாடி ஒரு ஓப்பனிங் கொடுத்தேன், ஒரு 7 நிமிஷம். அப்போது அவரை கடைசியை பேசக்கூடியதெல்லாம் ராசிக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன். அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த 12 வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரபுள்ஸ் இருந்ததோ, என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம். ஏன் 12 வருஷத்தை நாம் அங்கே சொல்கிறோம், குறிப்பிடுறோம்? அது என்ன கால்குலேஷன், அது என்ன மேக்ஸு? 12 இயர்ஸு, அதுவும் பாஸ்ட் 12 இயர்ஸ் ஏன் சொல்கிறோம் பெஸ்ட்டுன்னு? 12 ஆண்டுகளுக்கு முன்பதான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை, ஒரு முன்னேற்றத்தை தொடங்கி இருப்பீர்கள். ஒரு நல்ல வளர்ச்சிக்கான பாதையில் கால் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் சிறப்பாக போயிருக்கும். அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிறு வயசில் எப்படி தொழிலில் முன்னேறணும், இப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு எப்படி நீங்கள் முன்னேற்றத்தில் முயற்சி செய்தீர்களோ அதை போல் அந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விஸ்வரூப வெற்றிக்கான ஒரு வழியாக இந்த அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது. அதோடு மட்டுமல்ல, 5ல் இருக்கக்கூடிய ராகுவால் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் அமையப்போகுது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அது அற்புதமான கால நேரமாக அமைய போகிறது. காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ரீச் ஆக போகிறீங்க விருச்சிக ராசி நேயர்களே. அது ஒரு சினிமா துறையாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சிறிய ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், கைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்க வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். யாரும் உங்களுக்கு அக்கறையாக இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையில் இடியே விழுந்தாலும் சரிதான், உங்களை தான் காப்பாற்றுறதுக்கு தொண்டை கிளியே கத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் சரிதான், அவங்கள தொழிலில் தான் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அப்போ நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அந்த கால நேரத்தை கவனிக்க வேண்டும்.
அப்போ விருச்சிக ராசி அன்பர்களை இங்கே பல முறை எடுத்து சொல்லுங்களேன், எத்தனை வாட்டி எடுத்து சொன்னாலும் சரிதான். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களில் குறிப்பாக உங்களுக்காக யார் வேலை செய்கிறாங்கன்றது நீங்கள் கவனிக்கணும். உங்களிடத்திலே பணிபுரிவர்களிடத்திலே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது பிள்ளைகளானாலும் பெற்றோர்களானாலும் மனைவியானாலும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மனைவி தானே ஒழுங்காக இருப்பாங்க, பசங்க தானே ஜாக்கிரதை, நமக்காக விசுவாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சொந்த பந்தங்களே ஆனாலும் தொழில் அமைப்புகளில் எச்சரிக்கை, கவனம் தேவை. ஒரு இடத்திலும் உங்களுடைய நேரடி பார்வை இருக்க வேண்டும். சாமி தான் சொல்லிட்டார், டைம் சூப்பராக இருக்கார், ராகு சூப்பராக இருக்கார், குரு சூப்பராக இருக்கார், சனி சூப்பராக இருக்கார். இந்த சனி ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குரு உங்களுக்கு கம்மி பண்ணிடுவார்னு சாமி சொல்லிட்டாரு. அலட்சியம் கூடாது. ஒரு பை செகண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், ஊதுற சங்கம் ஊதணும். அப்போ எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்த வரையிலே நெக்ஸ்ட்டு 1 year உங்களுக்கு மே டு மே ஒரு கோல்டன் பீரியடாக சூப்பரான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு பொருந்தும். அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும், உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். சாமி நீங்கள் ஜென்ரலாக சொல்லியிருக்கீங்களே, என்னை பற்றி எதுவும் நீங்கள் சொல்லவே இல்லையே, என்னை பற்றி என்னோடய ஆரோக்கியத்தை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையா சாமி, உங்களிடம் கேள்விகள் இருக்குமே. ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு உரிய பதில் சொல்லப்படும். கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்வி ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த 1 வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9710785025 7904373 216.